இந்த கேள்வி பாருங்க, இதுவும் வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நான் நேற்று கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன், மயங்கொலிகள்லேருந்து 2 கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து தரவாக வந்து படிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? இலக்கணத்தில் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து படிங்க. ஓகேங்களா? இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அலை, கலை, தலை, இலை கொடுத்து அதுக்குரிய ஒளி வேறுபாடு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து புக் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அலை அப்படின்னா புற்று அப்படிங்கிறதா வந்து சரியான பதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா களை அப்படின்னா நீக்கு. சரிங்களா? வயக்காட்டில எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, களை எடுக்க போவாங்களே, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். அந்த புல், சின்ன சின்ன புல் அப்படிங்கிறதெல்லாம் என்னது, நீக்கிறது தான் வந்து களை. ஓகேங்களா? அப்போ களை அப்படின்னா நீக்கு, தலை அப்படின்னா விலங்கு அப்படிங்கிற பொருள் தரும். சரிங்களா? தலை அப்படின்னா விலங்கு, இலை அப்படின்னா இலைத்தல். என்ன இப்படி மெலிஞ்சு போயிட்ட அப்படின்னு கூட கேட்போம்னு சொன்னேன் இல்லையா நேற்று கிளாஸில். அப்போ இலை அப்படின்னா இலைத்தல். சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி தான் வந்து